சின்னத்திலே வாக்களிக்கின்ற விதமாக நீங்கள் எல்லாம் உதயசூரியன் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்ற வகையில் இங்கே வருகை வந்திருக்கின்றோம். இன்னைக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 2021 தமிழகத்திலே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வெற்றி பெற்று முதலமைச்சராக பதவியேற்றவுடன் முதல் போட்ட கையெழுத்து என்னவென்று சொன்னால் மகளிர் விலையில்லா கட்டணம் பஸ் பயணத்தை செய்கின்ற வகையிலே விடியல் பயணமாக அறிவித்தார்கள். இன்னைக்கு நீங்க பஸ்ல போனீங்கன்னு சொன்னா நீங்க ஃப்ரீயா போகலாம். நாங்க அப்படி இல்லை, நாங்க ஏறினா எங்களுக்கு டிக்கெட் எடுக்கலாம். அந்த உரிமையை உங்களுக்கு தந்தவர் யாருன்னு சொன்னால் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள். அது மட்டுமல்ல, மகளிர் அத்தனை பேருக்கும் 1000 ரூபாய் வழங்க வேண்டும் அறிவித்தார். இன்றைக்கு 1,31,00,000 பேருக்கு 1000 ரூபாய் வழங்குவது மட்டுமில்லாமல் திடீரென்று உங்களுக்கு 5000 வழங்கினார். 5000 வழங்கினது மட்டும் இல்லாமல் அடுத்த திரும்பவும் ஆட்சி வருகின்ற போது உங்களுக்கு மாதம் 2000 ரூபாய் தேர்தல் உங்களுக்கு மகளிர் உரிமைத்துறை வழங்குவேன் என்ற வகையில் அறிவித்திருக்கின்றார். இன்னொரு இது என்னன்னா, உங்களுக்கு ரேஷன் கார்டு வச்சிருக்கின்ற அத்தனை பேருக்கும் இன்றைக்கு 8000 ரூபாய் மதிப்பில் ஒரு டோக்கனை கொடுத்து எந்த பர்னிச்சர் கடையிலையும் நீங்கள் அந்த உங்களுக்கு வேண்டிய ஜாமான்களை வாங்கிக் கொள்ளலாம். அது மிக்சியாக இருந்தாலும் சரி, கிரைண்டராக இருந்தாலும் சரி, அதுபோல் உங்களுக்கு தேவையான ஜாமான்களை 8000 ரூபாய் மதிப்பில் வாங்கிக் கொள்ளலாம். உங்கள் வீட்டிலே உள்ள ஜாமான்கள் சற்று சரியில்லாமல் இருந்தால் அதை கொடுத்து விட்டு மாற்றியும் எடுத்துக்கொள்ளலாம் என்ற வகையில் இன்றைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் வர இருக்கின்ற காலத்தில் உங்களுக்கு வழங்குவதற்கான உறுதிகளை தந்திருக்கின்றார்கள். இன்றைக்கு குறிப்பாக பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் 1லிருந்து 5 வரை படிக்கின்ற மாணவர்களுக்கு இன்றைக்கு காலை சிற்றுண்டி திட்டம் என்ற திட்டத்தை தந்திருக்கிறார்கள். 5 வரை இருந்த இதை 1லிருந்து 8 வரை நான் வழங்குவேன் என்ற வகையில் இன்றைக்கு தமிழகத்திற்கு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். இப்படியாக பல்வேறு திட்டங்களை தந்திருக்கின்ற முதலமைச்சர் அவர்களுக்கு நீங்கள் உதயசூரியன் சின்னத்திலே வாக்கு அளித்து மீண்டும் முதலமைச்சராவதற்கு நீங்கள் ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டு உங்களுடைய சகோதரனாக ஒற்ற தோழனாக இருக்கின்ற எனக்கு நீங்களெல்லாம் உதயசூரியன் சின்னத்திலே வாக்கேற்றார்கள், வெற்றி தாருங்கள் என்று வேண்டி கேட்டு நன்றி கூறியுடைய வருகின்றேன். நீங்கள் இவ்வளவு நேரம் காத்திருந்து வரவேற்பு அளித்தமைக்காக உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி 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 என்று நன்றியை சொல்லி நன்றி கூறியுடைய வருகின்றேன். நன்றி, வணக்கம். அவர்கள் நின்று வென்ற சின்னமா உதயசூரியன். இன்னும் பெருமையோடு சொல்லணும்னா, உங்கள் மத்தியிலே இன்னும் சில நிமிடங்களில் வருகை தர இருக்கின்றாரே அண்ணன் அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வருகின்ற 23ஆம் தேதி வெல்லுகின்ற சின்னம் தான் உதயசூரியன். இந்த பைக்கெல்லாம் முன்னாடி போயிருங்க, பைக்கெல்லாம் முன்னாடி போயிருங்க.